இங்கே நடக்கக்கூடிய விழாவுக்கு அப்புறம் நீங்கள் இறைவனை கூட தாராளமாக போகலாம். குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் குல வழக்கப்படி உபவாசங்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். சம்ஹாரம் அன்னைக்கு புத்தாடைகள் அணியலாமா? கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் மீண்டும் மறு உறவு எப்படி வருதுன்னு பாருங்க. மறு உறவு சேவர் கொடியில் இருக்கிறார். முருகனது கொடி ட்ரேட்மார்க் என்னப்பா அப்படின்னா சேவர் கொடி. உங்களுடைய வாகனம் என்னப்பா? மயில். நீங்கள் தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அத்தனை பேரும் மயிலுடைய உறவு என்ன, அதை தயவு செஞ்சு ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு அதிசயமானது, எவ்வளவு ரகசியமானதுன்றது நான் சொல்கிறது புரியும். அப்போ உங்களுக்கு இந்த குளியல் தேவையா இல்லையாங்கிறது புரியும். ஆன்மீகம் என்பது ரகசியமானது, அதிசயமானது. எல்லாத்தையுமே விளக்கமாக சொல்லுங்கன்னா அதற்கு ஒரு வயது இருக்குது, இடம் இருக்குது. அந்தந்த இடம் தெரிஞ்சு அந்த இடத்துல நம்ம சொல்லணும். அப்போ அது புரியும். புரியாத இடத்தில் அதிக விஷயங்களை பேசும்போது அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோதான விஷயம் அப்படின்னு ஆகிடும். ஆகவே நீங்களே தேடி அதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் மயில். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.